ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வேலூர் மாவட்டத்துக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் சென்ட்ரா ஜவாத் ஹில்ஸ், அதாவது ஜமுனா மருத்தூர் என்ற இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியில் நம்ம அடிவாரத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா அந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல் மரம், தென் வந்து நடுவில் ரோடு, மூங்கில் தோட்டம் எல்லாமே பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒன் டைம்னாச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் இந்த இடத்துக்கு போயிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும், ஸோ வீடியோ பாருங்கள். இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு கொண்டவசி வளைவு, அதாவது ஏர் பெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். நீங்கள் கொண்டவசி வளைவு பார்த்துருப்பீங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 22, 23 சம்திங் கொண்டவசி வளைவு இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அடிவாரத்துலேருந்து ஜமுனா மருத்தூர் போகிறதுக்கு 45 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. நல்லாயிருக்கும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஹலோ நண்பா, ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ அண்ணா சிவா அண்ணன், நம்ம சுப்பிரமணிய அண்ணா, கோகுலு, இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மணி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம புலி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா, இது கவர்மெண்ட்டோடைய ஃபாரஸ்ட்டு. இது ஒன்லி ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். அந்த ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். அதோடைய ரூமோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3Kன்னு சொல்லுவாங்க. ஃபுட்டு இல்லாமல் 3K. நல்லா ராயலான ஒரு பிளேஸ் வந்து இது வந்து. ஸோ உங்களுக்கு நான் வியூலாம் காமிக்கிறேன், நல்லா சூப்பராக இருக்கும், என்னென்ன என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா இப்போ வியூலாம் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். அங்கே போ, அந்த வேலிக்கிட்ட போயிடு. பார்த்துங்க, இடம் நல்லாயிருக்கு, குட்டீஸ் விளையாடுற இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா. டேய் புளிய குழந்தை விளையாடுற இடம் அது. டேய் கேட்க மாட்டேங்கிறடா அது நீ. அட்டகாசம் குரங்கு சட்டை தான் ஏன் கூப்பிட்டு வரி, குரங்கு சட்டை பண்ணுங்கிறான் வந்து. அருமையாக இருக்குங்க, அருமையான லொக்கேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அடுத்த லொக்கேஷன் வந்து காமிக்கிறோம். ஓகே, பாய். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? லைனாக தெரிஞ்சு பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கண்ணு கட்டின தூரம் வெறும் பார்த்தீங்கன்னா வெறும் மலையாக தான் இருக்கும். நம்ம மலை வியூ பாயிண்ட் உச்சியில் இருக்கோம்.
கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் மழையாக தெரியும். அதாவது கிளைமேட் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை, சேஞ்ச் ஆகிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக வெயில் கொஞ்சம் அடிக்குது. சரி ஓகே காய்ஸ், அடுத்த லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஹாய் நண்பா, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீமன் அருவி. ஸோ நம்ம வந்து ட்ரக்கிங் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஒரு பெரிய ஃபாரஸ்ட் உள்ள காட்டுக்குள்ளே வந்து நடுவில் ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அந்த வழியில் நம்ம போகணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து அந்த வழி தான். ஸோ எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். அது பாருங்கள், சேட்டை பிடிச்ச பையங்க அவன். நீங்கள் வந்து ஒரு அழகாக இன்னும் ஒரு 2 மாதம் முன்னாடி வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து தண்ணி சுத்தமாக வரல. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஊஞ்சல் ஆட போகிறேன் நான். ஒரு பெரிய புளியா மரம், அந்த புளியா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஊஞ்சல். அருமையாக இருக்குது. வண்டி வந்து 2008, இப்போ 2025. வண்டி பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார்த்தீங்கன்னா எப்படியா கேட்டுட்டு இருக்கு. வண்டியே சுத்தமாக வர மாட்டேங்குது. வண்டியே மொத்தம் 200 கிலோ இருக்கும். ஆனால் ஒரே ஆள் வந்து பார்த்தோன்னா 250 கிலோ இருக்கிறாரு. மக்கள் மாதிரி புளி பாருங்க, பள்ளி மாதிரி ஓட்டிட்டு போகிறான். புளி பாருங்க, பள்ளி மாதிரி ஓட்டிட்டு போகிறான். ஆள் அசந்து போயிட்டாங்க நினைக்கிறேன். பாருங்க புளி, உங்கள் தருணை எப்படி இருக்குது? இந்த தருணை உங்களுக்கு எப்படி இருக்குது? ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜமுனா மருத்தூரில் நம்ம பீமன் ஃபால்ஸ் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா கடை ஒன்று இருக்குது. அக்கா கடை இருக்குது. இங்கே வந்து குழிப்பணியாரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம், பியூரான நல்ல தேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க, நல்லா அருமையாக இருக்கும். ஹாய்க்கா, உங்கள் பேர் என்னதுக்கா? சந்தியாங்களா? இங்கே என்னென்னக்கா இருக்குது? புளிப்பணியாரம் இருக்குது, பலாப்பழம் இருக்குது. பலாப்பழம் எவ்வளோன்னு? பலாப்பழம் எவ்வளோ இருக்கா? சைஸ் தந்த மாதிரிங்களா? அதான் எவ்வளோ ரேட்லேருந்து ஸ்டார்டிங்கா? 100 ரூபாயிலேருந்து இருக்குக்கா. பனையாரம் எவ்வளோக்கா? 310 ரூபாங்களா? தேனுக்கா? 600 லிட்டருக்காக்கா? சரி. சீத்தாப்பழம் 20 ரூபா 30 ரூபா இருக்கா? சரிக்கா. காய்ஸ், நம்ம அக்கா கடையில் எல்லா பொருளும் வாங்கிட்டு பீமன் ஃபால்ஸையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா போட் சவாரி போகலான்னு பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு பிடிக்கல. காய்ஸ், நம்ம வந்து இப்போ செங்க ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இருட்டு குழிமா பள்ளமாக இருக்குது. ரொம்ப வந்து 42 கிலோமீட்டர் இருக்கும். ரோடே வந்து பள்ளமாகவே இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலூர் ரோடே ட்ரை பண்ணுங்க இறங்கும்போது. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது நீங்களே செக் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக பள்ளம் தான், பள்ளம் மோடாகவே இருக்குது ரோடு. ஆனால் இயற்கையின் சுவாசம்னா அது சொல்லலைங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக மரம் தான், மரம் நடுவில் ரோடு அழகாக போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். பண்ணுறா கிளைமேட் சேஞ்ச். வாவ், வாட் ஏ கிளைமேட். பா, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 2 மலை நடுவில் ரோடு, சின்னதாக கொஞ்சம் பைக்கு ட்ராவல். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச சாங்கு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேகம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது ஒரு ஃபீல் இருக்கு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வந்து பாருங்கள், ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். காய்ஸ், மொபைல்லையும் சார்ஜ் வேறு இல்லை. இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வெறி ரோடு, மலை, மரம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலஸ்கோப் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இதில் சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பன், அதுவும் 2 மணிக்கு மேலே தான் ஓப்பன் சனிக்கிழமை. இதில் ஸ்டே பண்ண முடியல. ஏன்னா வந்து ஒன் டே ஓகே தான். இது மழை டைம், ரெயின் டைம் வந்து நம்ம ஸ்டே பண்ண வேறு லெவலில் இருக்கும். ஒரு ரெசார்ட் வந்து கண்டினியூஸ் ஸ்டே, இந்த கேம்பிங் இதெல்லாம் செட் பண்ணி தராங்களாம். பட் ஆனால் இப்போ எங்களுக்கு செட் ஆகலை. கண்டிப்பாக 2 மாதம் கழிச்சு வருவோம். இப்போதைக்கு இது சாம்பிள் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கோம். ஒரு சும்மா வந்து ஒரு பயணம் மாதிரி பண்ண மாதிரி போட்டிருக்கோம். கண்டிப்பாக இன்னும் 2 மாதம் கழிச்சு இல்லை ஒரு 3 மந்த் கழிச்சு வருவோம். ரெயின் டைமில் வருவோம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வருவோம். சரிங்க கைஸ், நீங்கள் வீடியோஸில் இருக்க எல்லா லொக்கேஷனும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ மீண்டும் அடுத்த விளாகில் உங்களை சந்திப்போம். பாய்.